ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அதை நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, அதுவும் 1/4 கப் தான். மெஷர்மெண்ட் வந்து ஒரே அளவாக ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே எண்ணெய் ஊற்றாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குன்னு தெரியும். ஆனால் வந்து அதை டெய்லியுமே நம்ம ரெகுலராக எடுத்துக்க முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு கிடைக்காது. அப்படியே ரெகுலராக கிடைச்சாலுமே நம்மளால் டெய்லியுமே அதை பொரியல் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அதோட ப்ராசஸ் அதிகம், அதை க்ளீன் பண்ணணும். ஃப்ரீயான டைமில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி வானலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த கீரை வந்து உடைக்கிற அளவுக்கு வந்துடும். எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் தூள் பெருங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நான் இன்றைக்கி தோசை கூட வச்சு சாப்பிட போகிறேன். இட்லி, சாதம் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ அந்த முருங்கைக்கீரை பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.